Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு IPL ஓட 29th game of the season between Mumbai Indians versus Chennai Super Kings பத்தி ஒரு மேட்ச் prediction. இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், சோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் இன் மும்பை. ஜெனரலா ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசன்ல இது வரைக்கும் 3 கேம் இங்க நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேமை தவிர மீது 2 கேமும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 ஸ்கோர் பண்ற ஒரு பிச்சா தான் இருந்திருக்கு. லாஸ்ட் கேம் ஆர்சிபி வந்து 195 அடிச்சாங்க. அது 15 ஓவர்ஸ்லயே வந்து மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணிட்டாங்க. இங்க 220 ரன்ஸ் அடிச்சா கூட அது சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 160. ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் vs சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல வந்து 36 கேம்ஸ் வந்து மோதி இருக்காங்க. இதுல 20 டைம்ஸ் மும்பை இந்தியன்ஸும் 16 டைம்ஸ் வந்து சிஎஸ்கேவும் ஜெயிச்சிருக்காங்க. ஐபிஎலோட எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லி இதை கன்சிடர் பண்ணுவாங்க. காரணம் 2 டீமுமே பாத்தீங்கன்னா சாம்பியன் சைட், 2 டீமுமே 5 ட்ராஃபீஸ் வந்து ஈச் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஒரு நல்ல மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பத்தி பார்த்தோம்னா இந்த சீசன்ல சோஃபார் 5 கேம்ல வந்து 2 வின் அண்ட் 3 லாஸோட டேபிள்ல 7th பொசிஷன்ல இருக்காங்க. லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காங்க. அது நிச்சயம் அவங்களோட கான்ஃபிடன்ஸை வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணியிருக்கும். பட் இருந்தாலுமே வந்து அவங்க பேட்டிங்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் கிடையாது. டாப் ஆர்டர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. லோ டவுன் தி ஆர்டர் வந்து இந்த ஃபினிஷர்ஸ் லைக் வந்து பண்டியான் வந்து டிம் டேவிட் தான் வந்து நல்ல ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லணும். ஒரு கேம் ஆளுக்கு ஈச் நல்லா விளையாடி இருந்தாலும் வந்து ஒரு 200 சேஸ் பண்ண போகும்போதெல்லாம் வந்து அவங்க ஃபினிஷர்ஸ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஐபிஎல் மாதிரியான ஒரு பிகர் டோர்னமெண்ட்ல டிம் டேவிடும் ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க தோத்த அந்த 3 மேட்ச்லயுமே வந்து ரொம்ப சரியா பர்ஃபார்ம் பண்ணல. லாஸ்ட் கேம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ தான் ஆடி இருக்காரு வந்து பண்டியா. டேவிடும் அதே மாதிரி வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு கேமியோ தான் ஆடி இருக்காரு. ஸோ வெறும் டாப் ஆர்டரை மட்டும் வச்சுமே வந்து ஃபிளாட் ட்ராக்ஸ்ல வந்து எல்லா நாளும் சர்வை பண்ண முடியாது. லோ டவுன் தி ஆர்டரும் வந்து அவங்க பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ அது ஒரு கன்சர்ன் தான் வந்து மும்பைக்கு. அவங்க பேட்டிங்கை விட மேஜர் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் தான். பும்ராவை தவிர வேற எந்த பவுலருமே ஃபார்ம்ல இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா நான் பார்க்குறேன். மத்வால் கூட ஃபர்ஸ்ட் கேம் நல்லா போட்டார ஒழிய அடுத்த 2 கேம் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல. கொச்சி விக்கெட் எடுத்தாலும் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு. ரொமேரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு கேம் பேட்டிங்ல அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாலும் பவுலிங் சுத்தமா சரி கிடையாது. நபி வந்து லாஸ்ட் கேம் வந்து வெறும் 1 ஓவர் தான் போட்டாரு. நல்லா தான் போட்டாரு, பட் ஏன் அவருக்கு நிறைய ஓவர்ஸ் கொடுக்கலன்னு தெரியல. ஸ்ரேயாஸ் கோபால் ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஒருவேளை நபி ஜஸ்ட் 1 ஓவர் தான் போடுறாரு, பேட்டிங்லாம் வரலனாலும் 8 பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து துஷாராவை வந்து ஒரு பவுலிங் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனாக வச்சுக்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுடைய லைன் அப் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பிகாஸ் வந்து வான்கடே மாதிரியான பிச்சில் வந்து என்னதான் அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பவுலிங்கையும் வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்க. 2 பேக் டு பேக் மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாலுமே வந்து அவங்களுடைய பவுலிங் கொஞ்சம் வீக்கரா இருக்கிறதுனால ஐ டோன்ட் டேக் them as favorite. நெக்ஸ்ட் சிஎஸ்கே பத்தி பார்த்தோம்னா இந்த சீசன்ல சோஃபார் 5 கேம் ஆடி இருக்காங்க. அதுல 3 வின் அண்ட் 2 லாஸோட டேபிள்ல 4th பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க ஜெயிச்ச 3 மேட்சுமே பாத்தீங்கன்னா வந்து சென்னையில தான் ஜெயிச்சிருக்காங்க. அவையில அவங்களோட ரெக்கார்டு வந்து இந்த சீசன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஆல்சோ அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கேம் வந்து ரச்சின் ரவீந்திரா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாலும் லாஸ்ட் 3 கேமே அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. பட் லாஸ்ட் கேம் வந்து கெய்க்வாட் ஃபார்முக்கு வந்தது வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் பிளஸ். சிவம் டூபே வந்து மிடில் ஆர்டர்ல வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஸ்பின்னர்ஸ் எப்படி போட்டாலுமே வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ ஸ்பின் பேஷரா இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலிங்கும் வந்து இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரோட கேமை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ரொம்ப நல்லாவே விளையாடுறாரு. அதர் தேன் தட் வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ரொம்ப பெரிய ஃபார்ம்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கம்பேர்ட் டு வந்து மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஆர்டரை கம்பேர் பண்ண போகும்போது சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்கரா தான் தெரியுது. பட் மும்பையை விட சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். லாஸ்ட் 3 கேம்ஸுமே வந்து துஷார் தேஷ்பண்டே நல்லா போட்டிருக்காரு. முஸ்டாபிசர் இந்த சீசன் சோஃபார் எல்லா கேமுமே நல்லா போட்டிருக்காரு. தீக்ஷனாவும் லாஸ்ட் விளையாண்ட 2 கேம் நல்லா விளையாடி இருக்காரு. ஜடேஜா லாஸ்ட் கேம் வந்து ரொம்ப சூப்பர்பா போட்டாரு. பட் அஃப்கோர்ஸ் அந்த பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோ ட்ராக். வான்கடே வந்து கொஞ்சம் பேட்டிங் பாரடைஸ்னே சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து பவுலிங் ஃபார்மை கன்சிடர் பண்ண போகும்போது வந்து மும்பை இந்தியன்ஸை விட சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. லாஸ்ட் கேம் தீபக் சக்காரை வந்து டிராப் பண்ணிட்டு ஷர்துல் தாக்கூர் விளையாண்டாங்க கொஞ்சம் ஸ்லோ சர்ஃபேஸ்ல. பட் இந்த பிச் பாத்தீங்கன்னா வந்து இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் வந்து ஸ்விங் ஆகும். சக்கார் வந்து ஜெனரலாக வந்து ஸ்விங்கை வந்து ரொம்ப நம்புற ஒரு பவுலர். ஸோ அவரை எடுத்து விளையாடுறது வந்து இந்த பிச்சுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். 2 டீமும் பார்க்க போகும்போது 2 டீமுக்கிட்டையுமே வந்து நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. பேட்டிங் வைஸ் வந்து மும்பை ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் வைஸ் வந்து சிஎஸ்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஆனால் ஒரு 200க்கு மேலே அடிக்கிற பிச்சில் வந்து எந்த டீம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் பவுலிங் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின். ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பரா நான் இஷான் கிஷனை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஆப்ஷன் தான் இருக்கு, இஷான் கிஷனா தோனியான்னு. தோனி ஒரு சில மேட்சஸ் வந்து பேட்டிங்கே வரதில்லை, வந்தாலும் வந்து ஒரு 2-3 பால் தான் விளையாடுறாரு. எல்லா மேட்சுமே டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரி அமையாது.
ஸோ ரொம்ப நீங்கள் அன்லக்கியாக இருந்தால் மட்டும்தான் வந்து இஷான் கிஷனை விட தோனி வந்து நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் இஷான் கிஷன் வந்து ஓப்பனிங் இறங்குறாரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஃபேண்டசி டீமை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். பேட்ஸ்மேன்ஸ் நான் 5 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். சிஎஸ்கேல இருந்து பார்த்தீங்கன்னா 3 பேர். சிவம் டூவேக்கு வந்து இது ஹோம் கிரவுண்டு, ஸ்பின்னர்ஸை ரொம்ப நல்லா விளையாடுறாரு. மும்பைலையும் வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர் கிடையாது. ஸோ அதை ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து மும்பைக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. லாஸ்ட் கேம் ஃபார்முக்கும் வந்துட்டாரு, அதனால கெய்க்வாட். ரச்சின் ரவீந்திரா என்னதான் லாஸ்ட் 3 கேம்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் வேர்ல்ட் கப்ல வந்து மும்பை விக்கெட்ல ரொம்ப நல்லா விளையாண்டாரு. இது ஒரு பிளாட் சர்ஃபேஸுங்கிறதுனால வந்து நிறைய பேட்ஸ்மேன்ஸ் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். மும்பைல இருந்து 2 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்திருக்கேன். ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் கேம் வந்து ரொம்ப ஒரு டெரிபிக் இன்னிங்ஸ் விளையாண்டாரு. ரோஹித் சர்மா வந்து பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கலைனாலும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்றாரு. மேபி இது அவரோட கேமா கூட இருக்கலாம், பெரிய ஸ்கோர் எடுக்கிறது. ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா நான் 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கேன், ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஹர்திக் பாண்டியா. ரவீந்திர ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா வந்து மும்பைக்கு எகென்ஸ்டா எப்போதுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, பேட்டிங்ல இல்லைனாலும் பவுலிங்ல. மும்பைக்கும் பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து லெப்ட் ஹேண்டர் ஒருத்தர் தான் இருக்காரு, திலக் வர்மா. சூரியகுமார் யாதவ்க்கு எகெயின்ஸ்டா வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு வந்து ஜடேஜாக்கு. ஸோ அதனால ஜடேஜாவை எடுக்கிறது ஒரு நல்ல சென்சிபிளான மூவ்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஹர்திக் பாண்டியா என்னதான் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இல்லைனாலும் வந்து சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டா ஓரளவுக்கு நல்ல மேட்ச் இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு இன் பாஸ்ட். இந்த மேட்ச் வந்து நிறைய கிரிட்டிசம் மும்பை பவுலர்ஸ் மேல இருக்கிறதுனால பவுலிங் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பவுலிங் போட்டு ஒரு கிரன்ச் கேம்னா வந்து அவருக்கு வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபினிஷ் பண்ணாருன்னா நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். 2 டீம்லையும் வந்து கம்பேர் பண்ண போகும்போது பெஸ்ட் பவுலர் ஆஃப் த சீசன் அவர் தான். ஸோ கண்டிப்பாக அவரை நம்ம எடுத்தே ஆகணும். முஸ்டாபிசர் ரஹ்மான் இந்த சீசன் சோஃபார் சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரையும் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இன்னொரு பவுலர் பார்த்தீங்கன்னா கோட்ஸி. வேற எல்லா பவுலருமே பார்த்தீங்கன்னா எதர் எக்ஸ்பென்சிவா இருக்காங்க, இல்லை வந்து விக்கெட்ஸே எடுக்கிறது கிடையாது. பட் கோட்ஸி எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் விக்கெட் எடுத்துறாரு. ஒருவேளை 10 ரன் விளையாண்டாருன்னா நீங்க கோட்ஸிக்கு பதிலாக 10 ரன் எடுக்கலாம். வேற இல்ல தேஷ்பாண்டேவை எடுத்து நீங்க ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா கூட எடுக்கலாம். அவருக்கும் வான்கடே விக்கெட் வந்து ஹோம் விக்கெட் தேஷ்பாண்டேக்கும். ஸோ அவரும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனா சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து இங்க ரொம்ப நல்லாவே விளையாடுறாரு வான்கடேல. இந்த சீசன் வந்து ரொம்ப நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறாரு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்கல, மேபி இந்த கேம் அவரோட கேமா இருக்கலாங்கிறதுனால அவரை கேப்டனா சூஸ் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனா ரச்சின் ரவீந்திரா. லாஸ்ட் 3 கேம் நல்லா விளையாடலைனாலும் வேர்ல்ட் கப்ல வந்து வான்கடே விக்கெட்ல ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நான் அவரை வைஸ் கேப்டனா சூஸ் பண்ணியிருக்கேன். வேற பெட்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கெய்க்வாட கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராக்காக தான் டொமஸ்டிக் விளையாடுறாரு. வான்கடேல விளையாண்ட நிறைய அனுபவம் இருக்கு. மும்பைக்கு எகென்ஸ்டாவும் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவும் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பட் சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா வந்து ஜடேஜாக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் அவருக்கு ஒரு புவர் ரெக்கார்ட் இருக்கு. அதனால தான் நான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கன்சிடர் பண்ணல. பட் இல்ல ரிஸ்க் எடுக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சூரியகுமார் யாதவ் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். இஷான் கிஷனும் ஒரு நல்ல ஆப்ஷன். அதர் தேன் தட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் தான். ஜஸ்பிரீத் பும்ரா லாஸ்ட் கேம் நல்லா போட்டாரு. ஸ்டில் ஏன் ரிஸ்கின்னு சொல்றேன்னா வந்து எல்லா கேமுமே வந்து 5 விக்கெட்ஸ் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் சர்ஃபேஸ்ல வந்து எல்லா நாளும் ரொம்ப நல்லா போட முடியாது. பட் ஸ்டில் அவர் இஸ் அ கிரேட்டஸ்ட் பவுலர் இந்தியா எவர் ப்ரொடியூஸ்ட். ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்தா அவர் எகெயின் நல்லா போட்டார்னா நிச்சயம் உங்க டீமுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஹர்திக் பாண்டியா சோஃபார் இந்த சீசன் ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் விளையாடவே கிடையாது. மேபி இந்த கேம் அவரோட டர்னா கூட இருக்கலாம். இந்த வீடியோல நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.